ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றவங்க ரொம்ப கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற எல்லா ஊர்லேயுமே இருப்பாங்க, எல்லாருக்குமே இருப்பாங்க. எல்லா ஊர்லேயும் ஒரு கேங் ஒன்று இருக்கும். அதில் நிறைய வில்லன் இருப்பான், நிறைய காமெடியன் இருப்பான், நிறைய ஹீரோ இருப்பானுங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே செம்ம ஃபன்னியாக ஜாலியாக தான் இருப்போம். நிறையா பிரச்சனை இருந்தாலுமே என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போகும்போது நான் ஹாப்பியாகிடுறேன். எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கும். பட் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போகும்போது மட்டும்தான் அதெல்லாம் மறந்துட்டு, நான் என்னையும் மறந்துட்டு ஜாலியாக இஷ்டத்துக்கு பேசி சிரிச்சுட்டு ஜாலியாக அந்த டைமை என்ஜாய் பண்ணுவேன். அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றவங்க நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களோ, இல்லை ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்க அவங்க கூட போய் நிற்கிறவங்களாம் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நம்ம தோற்று போய் இருக்கும்போதோ, நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது, நம்மளோட இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம துன்பத்தில் எவன் நிற்கிறானோ அவன் தான் உண்மையான நண்பன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நான் லக்கி தான் நினைக்கிறேன். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். என் கூட வந்து நின்றுருக்கானுங்க. என்னோடய இக்கட்டான சூழ்நிலையில் நிறையா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கானுங்க. என்னோடய சின்ன வயசுலேருந்து அப்போ உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் சின்ன வயசுலேயே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம், எனக்கு சின்ன வயசில் வேறு ஊரில் இருந்தேன், அங்கேயே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கானுங்க. அவனுங்களுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். இப்போது நான் ஒரு ஊரில் இருக்கேன், இங்கேயும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கானுங்க. கடவுள் எனக்கு என்னன்னு தெரில, அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு லக்கியாக கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் கிடைக்காது. பட் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சா ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதெல்லாமல் தாண்டி டூர் போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று போட்டிருப்பானுங்க, எங்கேயாவது போகலாம், டூர் போகலாம் அப்படின்னு சொல்லி. இப்போது நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான் இருக்கும் கல்லணை. இது வரையும் போகிறோன்னு சொல்லி பிளான் போடுவானுங்க, இந்த வாரம் போகலாம் அந்த வாரம் போகலான்னு. இது வரைக்கும் போக முடியல. இந்த மாதிரி எல்லா கேங்லேயுமே இருப்பானுங்க, ஒரு பிளான் ஒன்று போடுவானுங்க, போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு. கடைசி வரைக்கும் போக முடியாது. எங்கள் கேங் பார்த்தீங்கன்னா சென்னை 28 கேங் மாதிரி இருக்கும். எங்கள் கேங்கு ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு, ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு, ஃபன்னியாக. ஃப்ரெண்ட்ஸ் தாங்க எல்லாமே. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ இல்லையோ, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டானுங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லைஃபே நம்ம என்ஜாய் பண்ணலாங்க. நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, ஆனால் நிறையா ஃப்ரெண்ட்ஸை சம்பாரிச்சிட்டோம், உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறையாவே என்ஜாய் பண்ணால் நமக்கு எந்த கவலையுமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன்.